டாக்டர் அபிலாஷா வணக்கம். வணக்கம் டாக்டர் அபிலாஷா, என்னன்னா நிறைய பேர் இன்னைக்கு வந்து குடும்பமாக வீடியோ எடுத்து ரீல்ஸ் போடுறது வழக்கமாக வச்சிருக்காங்க. பெரும்பாலானவர்கள் அதை கிட்டத்தட்ட வீடுகளில் பெட்டை விட்டு எந்திரிக்கிறதுல இருந்து குளிக்கிறது, பாத்ரூம் போகிறது மட்டும்தான் காட்டல, மீதி எல்லாத்தையுமே வீடியோவாக இன்னைக்கு காட்டிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செய்தி உண்மையில வெளியில் வந்தோடனே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த இந்த கஞ்சா குடிக்கிறவங்களுக்கு நாம் எல்லாருமே சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் கரெக்டாக அந்த கஞ்சா எங்கே கஞ்சா கிடைக்கும் அப்படின்னு தெரியும். அதுபோல் இந்த இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தக்கூடிய பல பேருக்கு இதில் இந்த மாதிரி சைல்டு போர்னோகிராஃபி வீடியோவை வந்து 99 ரூபா கொடுத்தா இங்கே வாங்க முடியும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். பல பேர் வந்து இந்த ஆபாச வீடியோக்கள் கொஞ்சம் என்னென்னா ஆடைகளை விலக்கி காட்டுறது, கொஞ்சம் கொச்சையாக பேசுகிற வீடியோவை பார்த்து கொண்டு மட்டும் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு இதில் ஃபுல்லாகவே வந்து செக்ஸ் ரிலேட்டட் வீடியோ கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் பிபிசியினுடைய இந்த ஆர்டிக்கல், இந்திய அரசாங்கம் நாங்கள் சம்மன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு வந்த செய்தியெல்லாம் இந்தியா முழுவதும் பெரிய பரபரப்பான செய்தியாக போனதுனால ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க இந்த செய்தியை நிச்சயமாக பார்த்துருப்பாங்க. அவங்க தேடி பார்க்கறது இதனால அதிகமாயிருமோன்ட்டு எங்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. இந்த செய்தியும் இதனுடைய தாக்கமும் எப்படி ஆகும் அபிலாஷா? இது இல்ல, நீங்க சொன்னது உண்மைதான். எனக்கே நீங்க சொல்ற வரைக்கும் தெரியாது. ஒரு 99 ரூபா கொடுத்தா ஒரு வீடியோவை ஆக்சஸ் பண்ற அளவுக்கு அவ்வளவு மலிவாயிடுச்சா இந்திய குழந்தைகளுடைய லைஃப்ன்றது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயமா தான் இருக்கு. இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா, நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த தெரிவிச்சிட்டு இருக்கோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த கிரிமினல்ஸ் வந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸா தான் எடுத்துப்பாங்க. ஓகே, இப்படி கூட இருக்கா அப்படின்னு. ஆனா நம்ம இப்ப கிரிமினலை உருவாக்கணும் இல்ல, அவன் ஆல்ரெடி கிரிமினலா இருப்பான். பட் இந்த மாதிரி சம்பவங்கள் பெற்றோருக்கு பெரிய விழிப்புணர்வை கொடுக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எப்பவுமே பேசுற மாதிரி பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில ஒரு பெரிய டெக்னாலஜிக்கல் கேப் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ குழந்தைகள் இந்த போர்னோகிராஃபியோ இல்லை சைல்டு அபியூஸ் வீடியோஸோ நீங்க பாத்தீங்கன்னா 3 வகைகள் இருக்கு. ஒன்னு அப்பா அம்மா அந்த வீடியோஸை போடுறது, இன்னொன்னு கிரிமினல்ஸ் வந்து குழந்தைகளை அப்டக்ட் பண்ணிட்டு வந்து அவங்களுடைய விருப்பம் இல்லாம ஃபோர்ஸ்ஃபுல்லா கோர்சிவா போடுறது, மூணாவது குழந்தைகளே காசுக்காகவும் ஃபேமஸ்க்காகவும் தன்னைத்தானே போட்டுக்கிறது. புரியுது. சோ இந்த 3 விஷயமும் முதல்ல பெற்றோருக்கு தெரிஞ்சாதான் அவங்க ஒரு அவேர்னஸ்க்கே வருவாங்க. ஓ, இப்படிலாம் நடக்குது அப்படின்றது. நிறைய பேர் அதோடைய கான்சிக்வன்ஸ் தெரியாம பண்ணிட்டு இருப்பாங்க. விளையாட்டா தானே, இன்ஸ்டாகிராம்ல என்ன ஒரு 100 பேர் பாப்பாங்களா, அவ்வளவுதானே அப்படின்னு. பட் ஆக்சுவலா அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்ன்றது இப்ப நம்ம பேசுற இப்ப இந்த வீரியம் அப்பதான் தெரியும். ஓகே. சுப்ரீம் கோர்ட் வந்து சுமோட்டோல ஒரு கேஸை எடுக்கிறாங்க அப்படின்னா அது நாட்டுக்கு எவ்வளவு பெரிய கேடு விளைவிக்கும்ன்றத அவங்க உணர்ந்திருக்காங்க. ஓகே. நம்ம அடுத்த தலைமுறையை காப்பாத்துறோம். ஒரு அபியூஸ் சம்பவம் நடந்தா உடனே நம்ம வந்து கொந்தளிக்கிறோம், என்ன சைல்டு அபியூஸ் நடக்குது அப்படின்னு. இப்ப அதோடைய ஏன்ற ரூட் காஸ்க்கு போகும்போது இதெல்லாமும் ஒரு முக்கிய காரணிகள் தான். புரியுது. சோ டெஃபினட்டா இதனால கெடுவாங்களான்னு நம்ம பயப்படுறதை விட இதனால நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் வரும்ன்றது நம்ம பாசிட்டிவா தான் பார்க்கணும். ஓகே அபி, இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் மூலமா நம்ம நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல நிறைய வீடியோக்கள் வந்துட்டு இருக்குது. ரொம்ப செக்ஸியா பேசக்கூடிய பெண்களுடைய வீடியோவை நம்மளால பார்க்க முடியும். ரொம்ப செக்ஸியா ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடிய வீடியோக்களை பார்க்கலாம், டான்ஸ் ஆடுற வீடியோவை பார்க்கலாம். ரொம்ப கவலைக்குரியது என்ன அப்படின்னா, குழந்தைகளை வந்து பக்கத்திலே வச்சுக்கிட்டு இல்லை குழந்தைங்களை மட்டுமே பேச விட்டு வீடியோ எடுத்து போடக்கூடிய பெற்றோர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியா, நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க இந்த இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான். இப்போ என்னன்னா, இந்த சைல்டு வீடியோ அப்படின்னு சொல்லப்படக்கூடியதெல்லாம் 99 ரூபாய்க்கு வாங்க முடியும் அப்படின்னா அது ஒரிஜினல் வீடியோவா இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த இன்ஸ்டாகிராமில் பதிவிடப்படக்கூடிய பெற்றோர்களால் சந்தோஷமா பதிவிடப்படக்கூடிய குழந்தைகளுடைய அதே உருவ அமைப்போடு இந்த லிங்க்ல ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வீடியோ 99 ரூபா வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. கரெக்டா நான் சொல்றது? எந்த உத்தரவாதமும் இல்லை. இந்த குழந்தைகளை வச்சு வீடியோ எடுக்கக்கூடிய பெற்றோர்கள் ஏதாவது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமா அபிலாஷா?
நிச்சயமா அவசியம். ஏன்னா இப்ப இருக்க ஜெனரேஷன் பேரண்ட்ஸ் வந்து தன் குழந்தைகளை வந்து ஃபேமஸ் ஆக்கணும்ன்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி. அவங்க ஃபியூச்சருக்கு இவங்க கொடுக்குற ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. குழந்தைகளை ஃபேமஸ் ஆக்குறதுக்கு பல வழிகள் இருக்கு. படிப்புலையோ சாதனைகளோ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போ வரலாம். ஆனா ஒரு அடல்ட் மாதிரி நடிச்சோ இல்ல ஒரு செக்ஷுவலாவோ இல்ல ஒரு அபியூசிவாவோ அந்த மாதிரி நடிச்சாதான் ஒரு குழந்தைக்கு ரீச் அதிகமா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பெற்றோர் வந்து இந்த நீங்க பாத்தீங்கன்னா பாடல்கள் ஒரு அதுக்கு பெரியவங்க கேட்கவே கூசுற பாடல்களை வந்து குழந்தைகளை வந்து அதுக்கேத்த மாதிரி நடனம் ஆட வச்சு ட்ரெஸ் அந்த மாதிரி போட்டு அவங்க முக பாவனைகள் பெரியவங்க மாதிரி பண்ணி இது வந்து அந்த குழந்தைத்தனத்தையே நம்ம கெடுக்கிற மாதிரி, அந்த இன்னசென்ஸ் நம்ம கில் பண்ற மாதிரி, இது தெரியாம ஒரு ஃபேஷன் மாதிரி நிறைய பெற்றோர் பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஏஐ வந்து எங்கெங்கயோ இருக்கிற ஃபேஸஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கு. நம்ம போட்டோவை போட்டாலே அது யாரோ போட்டோ நமக்கு காட்டுது. அந்த யாரோ யாருன்னா இந்த மாதிரி அங்கங்க அது எடுக்கிற போட்டோஸ் வீடியோஸ் தான். சோ குழந்தைகளுடைய முகத்தை வெளியே காட்டாம இருக்கிறது பெற்றோர் ஆஸ் அ பிரைமரி கேர் கிவர்ஸ் அவங்களுடைய பொறுப்பு. தே ஆர் தி கார்டியன்ஸ். 18 வயசுக்கு மேல அந்த குழந்தைக்கு தன் வாழ்க்கை மேல ஒரு பொறுப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி பண்ற எல்லாத்துக்கும் பெற்றோர் தான் காரணம். சோ குழந்தைகளே ஆசைப்பட்டாலும் அதோட பிளஸ் அண்ட் மைனஸை எடுத்து சொல்ல வேண்டியது பெற்றோருடைய கடமை. அபிலாஷா பேசலாம். டாக்டர் அபிலாஷா, சினிமால கூட இந்த வெற்ற காட்சிகள் இருக்கு இல்லையா, அருவாள் எடுத்து வெற்ற காட்சி, ஓங்கிற காட்சி நம்ம பார்க்க முடியும். அடுத்து ரத்தம் பீரிடுற காட்சி மட்டும்தான் பார்க்க முடியும். இதுக்கு முன்னால இருந்து எவ்வளோ பெரிய கொடூரமான கொலை நடக்கிற கிரைம்ல த்ரில்லர் மூவில கூட, நீங்க ஆக்ஷன் மூவில கூட அந்த மாதிரி காட்சி தான் பார்க்க முடியும். ஆனா இந்த இன்ஸ்டாகிராம்ல அருவாள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வெட்டுற வீடியோ பார்க்க முடியுது இப்போ. சரியா? கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரசிச்சு வெட்டுறான். அந்த வீடியோவெல்லாம் இப்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நாமளும் பார்க்குறோம், நம்மளும் அதை பற்றியெல்லாம் நம்ம பேசுகிறோம். இதில் இந்த சைல்டு போர்னோகிராஃபி வீடியோவும் இதில் வெளியாக தொடங்கிவிட்டது அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ரொம்ப வெளிச்சமாக வந்துருச்சு. 99 ரூபா கொடுத்தா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனசேகரன் சார் வந்து அவர் வந்து நார்வேலேருந்து பேசுகிறாரு. அவர் இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களிலும் சென்னை தவிர்த்து நீங்கள் இருக்கக்கூடிய இதர மாவட்டங்கள்ல எல்லாம் ஒரு மாவட்டத்துக்கு குறைஞ்சது ஒரு 200லேருந்து 300 பேர் வெறும் இந்த முகமுடியை போட்டுக்கொண்டு இதே இன்ஸ்டாகிராம் பேஜில் லிங்கை கொடுத்து ஆபாச வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இங்கே இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? டெஃபினட்டா இது சீரியஸா என்னன்னு பார்க்கணும். ஏன்னா இதை நம்ம அன்அட்டெண்டடா விட்டோம்னா ரொம்ப நார்மலைஸ்ட் ஆயிடும். எல்லாரும் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது ஒரு சைட் பிசினஸ் தானே, இது ஒரு பாசிவ் இன்கம் தானேன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ எத்திக்ஸ் இருக்கு, மொராலிட்டி இருக்கு, அண்ட் நம்ம நாட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. மற்ற எல்லா நாடுகளும் நம்ம நாட்டை வந்து தலை நிமிர்ந்து பாக்குற ஒரு விஷயம் வந்து நம்ம நாட்டுக்குரிய ட்ரெடிஷன்ஸ், கல்ச்சர் அண்ட் சில ஒழுங்குமுறைகள் நம்ம இன்னமும் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கோன்றதுதான். அதுலயும் வந்து குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது நம்ம எல்லாரோடைய பொறுப்பும். எப்பவுமே நான் சொல்லுவேன், அந்த பெற்றோருக்கு மட்டும் பொறுப்பு கிடையாது, சொசைட்டிக்கே ஒரு குழந்தைய வளர்க்கறதுல பொறுப்பு இருக்கு. ஸோ சைக்கலாஜிக்கலா அந்த குழந்தை பாதிக்கப்படுது. அண்ட் ஆல்சோ இன்வைட்டிங் டேஞ்சர். பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, ரொம்ப ப்ரொடெக்டிவா நம்ம வீட்டு ஹால்ல எடுத்து போடுறோம், யாருக்கும் வெளியே தெரியாதுன்னு. ஆனா அந்த குழந்தை இந்த வெளி உலகத்துல நடமாடும் போது அந்த குழந்தைய ஈஸியா டார்கெட் பண்ணி கிட்னாப் பண்ணி அவங்கள ஹார்ம் பண்றதுக்கு பெற்றோரே வழிவகுக்கிற மாதிரி தான் தோணுது. எந்த பெற்றோருக்கும் அது ஆசையா இருக்காது, ஆனா அதை நோக்கிதான் அவங்க போறாங்க, பிகாஸ் ஆஃப் அவேர்னஸ் இல்லாமை. அண்ட் ரெண்டாவது விஷயம், குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுதாங்க. ஒரு 10 குழந்தை இருக்கிற இடத்துல 4 குழந்தை வந்து ஃபேமஸா இருக்கு, அடிக்கடி வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னா மீதி 6 குழந்தை நம்மளும் அந்த மாதிரி ஆவலான்னு தான் நினைப்பாங்க. சோ நம்ம தேவையில்லாம இந்த இன்ஃபுளுன்ஸ்ன்ற வார்த்தை வந்து நல்லா இருக்கிற குழந்தையும் இதுல இழுக்க பாக்குறோம். அப்ப எல்லா குழந்தைகளுக்கும் ஹெல்த்தியான ஃபேமிலி செட்டப் இருக்கான்னு சொல்ல முடியாது. நிறைய புரோக்கன் ஃபேமிலிஸ் இருக்காங்க, நிறைய டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலிஸ் இருக்காங்க.
நிறைய குழந்தைகள் வந்து கார்டியன்ஸோடைய வளர்ப்புல இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ப்ராப்பர் சூப்பர்விஷன் இல்லாம இருக்கும்போது இந்த மாதிரி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மிஸ்கைட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ இது வந்து ஒரு தனிப்பட்ட குழந்தை ஒரு தனிப்பட்ட குடும்பத்துல பாதிக்கப்படுறதோட இல்லாம ஒரு நாடே வந்து பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது அடுத்த ஜெனரேஷன். சோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே ஈக்குவலி பாதிக்கப்படுறாங்கன்றப்ப அது அந்த அந்த சிஸ்டமே வந்து இங்க ஷேக் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ டெஃபினட்டா இதுக்கு டாக்டர் அபிலாஷா, இப்போ வந்து ரீசெண்டா வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் ஒன்று போட்டாங்க. ஜூன் மாதம் வந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க. அந்த ஆர்டர் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, சொந்த விருப்பத்தின் பேரில் பாலியல் தொழிலில் ஈடுபடுவது சட்ட விரோதமானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாலியல் தொழிலாளர்களை ஒடுக்குவதற்கு காவல்துறைக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ ரீசெண்ட் ஆர்டர், இது ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்த கேஸு. அவங்கள துன்புறுத்தக்கூடாது, அச்சுறுத்தக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டாங்க. நீங்கள் ஒரு விடுதியாக விலைமாதர் விடுதி அப்படி நடத்துனீங்கன்னா தான் தப்பே தவிர, ஒருவேளை அங்கே யாராச்சும் இருந்து அவங்க அதை வந்து விருப்பத்தோடு செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள குற்றவாளியாக நடத்தக்கூடாதுன்ட்டாங்க. அவங்கள முகாமில் தான் நீங்கள் அடக்கி வைக்கணுமே தவிர அவங்க மேலே வேற எந்த ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது. அவங்க சொந்த முடிவுக்கே முன்னுரிமை அப்படிங்கிறது பர்திவாலா அண்ட் ஜஸ்டிஸ் மகாதேவன் அடங்கிய ஜஸ்டிஸ் 2 பேரும் அடங்கிய பெஞ்ச் வந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி கொடுத்த ஆர்டர். இப்போ நான் உங்ககிட்ட தெளிவாக கேட்குறேன், நீங்கள் ஒருத்தங்க பாலியல் தொழில் பண்ணலை, பாலியல் தொழில் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னா பாலியல் தொழில் பண்ணுவதை போல செய்வதற்கு தயாராக இருப்பதை போல ஒரு இந்த விர்ச்சுவல் வேர்ல்டுல ஒருத்தனுக்கு அந்த விர்ச்சுவல் ஃபீலிங்கை கொடுத்து அதன் மூலமாக இப்ப காசு ஈட்டுகிறார்கள், பணத்தை சம்பாதிக்கிறாங்க. இது எப்படி அஃபென்ஸ் ஆகும்? கோர்ட் கூட வந்து பாலியல் தொழில் பண்றவங்களுக்கு வேணா அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம். அந்த தொழில் பண்றவங்க குழந்தைகள்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல 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 நான் வந்து இது குழந்தைகளை மாத்திரம் இல்ல, இதுல நிறைய பேர் வந்து இங்க இருக்கிறவங்களே வந்து செக்ஷுவலா வீடியோ போட்டு அதன் மூலமா காசு ஈட்டு கொண்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் கேட்கிறேன். நான் நிச்சயமா தவறான விஷயம்தான் இது. இது வந்து கண்டிக்கத்தக்க ஒண்ணுதான். சீர் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இங்க ஏற்படுது. சமுதாயத்தை நம்ம வந்து சீர்கொண்டு போகணும்னா டெஃபினட்டா இது எல்லாத்தையுமே நம்ம சீர் செய்யணும். இதுல நிறைய விஷயம் அடங்குங்க. நம்ம வெறும் வெப்சைட் மாத்திரம் பேசுறோம். ஈவன் ஓடிடியை கூட நீங்க கணக்குல எடுக்கலாம், நார்மல் சீரியல்ஸை கூட கணக்குல எடுக்கலாம், மூவிஸை கூட கணக்கு எடுக்கலாம். மூவிஸ்க்காக சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்கு. சீரியல்ஸுக்கும் ஓடிடியில வர படங்கள்லாம் வந்து நீங்க காது கொடுத்தே கேட்க முடியாத அளவுக்கு டயலாக்ஸும் அந்த சீன்ஸ் வந்து அவ்வளவு வயலன்ஸ் அண்ட் கொடுமை, குழந்தைகளை அவங்க ஹேண்டில் பண்ற விதம் எல்லாமே வந்து எல்லாம் மீறி தான் போயிட்டு இருக்கு. நார்மலா எல்லாரும் வீட்டு ஹால்லயும் ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். சோ அது இதாவது வந்து வெப் எல்லாம் நம்ம நெட் இருக்கணும், போய் பார்க்கணும், போன் இருக்கணும், லேப்டாப் இருக்கணும், ரகசியமா ஒரு தனி அறையில பார்க்கணும். பட் ஓடிடியில வர படங்களோ இல்ல ஷோஸோ நேரா ரைட் ராயலா நம்ம வீட்டுல பாக்குற ஒரு விஷயம். அங்கேயே வந்து ஒரு ப்ராப்பர் சென்சார் இல்ல. சோ இது எல்லாமே சேர்த்துதான் இட் அஃபெக்ட்ஸ். நம்ம ரொம்ப ஈஸியா வந்து குற்றத்தை சரி அது தப்பு இல்லைன்னு சொல்றதை விட அதை சரி செய்யறதுக்கு நம்ம என்னன்னு பாக்கணும். இல்லாட்டி எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணிடலாமே, எல்லா குற்றமே வந்து குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம், அது முறை அல்ல. டெஃபினட்டா வந்து அதை சீர்படுத்தணும்ன்றதுதான் நம்ம இப்ப சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சோ எப்படி வந்து அவர் சொன்ன மாதிரி சைனால வந்து வாட்ஸ்அப் கம்ப்ளீட்லி கிடையாது, உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் சுத்தமா கிடையாது, அங்க அலிபே அண்ட் விசாட் மட்டும், இன்னும் நிறைய அவங்களுடைய லோக்கல் இது வச்சிருக்காங்க, ஒரு கண்ட்ரோல் இருக்கு அவங்களுக்கு. நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டுபிடிச்சி சுமோட்டோ போட்டு வெளியில இருக்க யாரையோ தான் கேள்வி கேட்கறாங்க இது என்ன அப்படின்னு. இதே இங்க இருந்தா ப்ராபப்ளி நம்மளால இன்னும் கொஞ்சம் பெட்டர் கண்ட்ரோல் ஓவர் இட் எடுக்க முடியும்.